காவேரி, சாரதா வந்து சமாதானப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில போய் பேச போறாங்க. ஆனா வந்து காவேரி வந்து சாரதாவ அவாய்ட் பண்றாங்க. நான் எதுவும் பேச விரும்பல, உன் மேல கோவமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாங்க. அதனால சாரதாவும் மனசு கஷ்டப்படுறாங்க. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, காவேரி வந்து தூங்கலான்னு போம்போது, ஃபோன்ல யாரோ வாய்ஸ் நோட் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. அத பார்த்து காவேரி அதிர்ச்சி அடையறாங்க. விஜய் எதுக்கு இப்போ போய் அனுப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே வந்து, அம்மா தூங்குறாங்களே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தூரமா தள்ளி போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துட்டு போறாங்க. சாரதாவும் வந்து யார்கிட்ட பேசுறதுக்காக போறா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை பின்னாடியே போகிறாங்க. இங்கே வந்து காவேரி வந்து விஜயோட அந்த வாய்ஸ் நோட்டை பார்க்குறாங்க. ப்ளீஸுங்க, என் மேலே எந்த தப்புமே இல்லை, நான் உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கவே நினைக்கல, எங்கள் வீட்டில் இருக்கவங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க, அதுக்காக என்னையோ என் குழந்தையோ வெறுத்துறாதீங்க, ப்ளீஸுங்க பழைய மாதிரி என்கிட்ட பேசுங்க, பழகுங்க, இங்கே பாருங்கள் என் மேலே கோவம் இருந்தால் தயவுசெய்து திட்டிடுங்க, அதுக்காக பேசாமல் மட்டும் இருந்துடாதீங்கங்க, என் குழந்தை உங்களோட ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு, அதே மாதிரி நானும் உங்களை ஃப்ரெண்டாக தாங்க நினைக்கிறேன், இனிமேட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போங்க ப்ளீஸுங்க அப்படி சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. அதை பார்த்த காவேரிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உண்மையிலேயே இவர் ஜென்டில்மேன் தான் போட்டிருக்கு, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க வாய்ஸ் நோட்டை பார்த்து. இதை பார்த்து வந்து அப்பாடா இப்போவாது சிரிச்சாலே, ஒரு வேளை மாப்பிள்ளை என்ன மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரு, அதை பார்த்து சிரிக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்து சாரதா படுக்க போகிறாங்க. எங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக காவேரி வந்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு காவேரி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு சாரதாவும் நிம்மதி அடைகிறாங்க. அடுத்த நாள் வந்து காவேரி வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்போ வழக்கம் போல் வந்து சாரதா வந்து குழந்தை பாவம் ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆகிட்டா, அவளுக்காக புதுசாக ஒரு டிஷ் பண்ணியிருக்கடி, இதை அவகிட்ட கொடுக்க முடியுமா, நீ கொடுக்க மாட்டேன்னு தெரியும், இருந்தாலும் கொடுத்து பார்க்கணும் ஒரு ஆசையாக இருக்குது தெரியணும்னா, சரி சரி கொடு நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. நிஜமாவா சொல்கிற, இல்லை இல்லடி நீ ஒத்துக்க மாட்டேன்னு நினச்சேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவளும் கஷ்டப்பட்டிருக்கான்னு எனக்கும் தெரியும், குழந்தை விஷயத்தில் நான் எதுவும் சொல்லலையே, அவள் எப்பவும் போல் நம்ம வீட்டுக்கு வரலாம் போகலாம், ஆனால் நீங்கள் நினைக்கிறது மட்டும் நடக்காது அப்படின்றாங்க. சரிடி சரிடி இந்தாடி அப்படி சொல்லிட்டு கொடுக்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கிக்கின்னு காவேரியும் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. எங்கே வந்து என்ன பண்ணுறாரு, விஜய் வராரான்னு பார்த்துட்டே இருக்காங்க காவேரி. அதே மாதிரி விஜய் குழந்தைய கூட்டிகிட்டு வராரு. இந்த உடனே வந்து காவேரி பேசுவாளான்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப தயங்கி தயங்கி பார்க்குறாரு. அடுத்து வந்து குட் மார்னிங் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொன்னால் குட் மார்னிங் சொல்கிறாங்க. சரி உள்ளே போகலாமா அப்படின்னோடனே 2 பேரும் போகிறாங்க. என்ன நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிற காவேரி, இதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு பேசுவாளோ பேச மாட்டாலும் தெரியலையே, நேற்று வாய்ஸ் விட்டு பார்த்தாலே அப்புறம் ஏன் நம்ம போய்ட்டு பேசலை, நம்மளை மன்னிக்கல போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்பட்டு விஜய் வந்து திரும்பி போக பார்க்குறாரு. சரி கடைசியாக ஒரு திரும்பி பார்ப்போன்னு திரும்பி பார்த்தா காவேரியும் திரும்பி பார்க்குறாங்க. சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. அப்போ காவேரி மன்னிச்சிட்டாளான்னு காவேரி லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு உள்ள கேட் உள்ளே போகிறாங்க. அப்பாடா காவேரி என்னை மன்னிச்சிட்டா போட்டிருக்கே, இல்லை ஸ்மைல் பண்ணுறாளே, இது போதும், இதுக்கப்புறமாவது காவேரி கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லை நம்ம நல்லா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து யோசிக்கிறாரு. அடுத்து விஜய் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தாலும் தாத்தா வந்து என்னாச்சுப்பா, காவேரி எதாவது பேசினாலா இல்லையானோன்னே, இப்போ பரவாயில்ல தாத்தா, காவேரி கொஞ்சம் சமாதானம் ஆயிருக்க மாதிரி தான் தோணுது, கூடிய சீக்கிரம் காவேரிக்கு எல்லாம் நினைவு வரும்னு பார்த்தா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, விஜய் என்னை மன்னிச்சிடுங்கப்பா, எங்களெல்லாம் நாங்கள் தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னோடனே, சரிங்க தாத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்றாங்க. சரிப்பா விஜய் இப்படியே இருந்தால் எப்படி, காவேரிக்கும் நினைவு வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சித்தப்பா கேட்குறாரு. காவேரிக்கே நினைவு வரலனா எப்படி நான் காவேரியை லவ் பண்ணி வந்து இவ்வளோ நாள் வந்து சந்தோஷமாக இருந்தனும், அதே மாதிரி இதுக்கப்புறம் காவேரியை நான் லவ் பண்ண வைக்க போகிறேன், நானும் காவேரி லவ்வர்ஸாக மாற போகிறோம், அதுக்கப்புறம் ஈஸியாக எங்களுக்குள்ள கல்யாணம் நடந்துடும், அது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் தயவு செய்து எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருந்தீங்கன்னாவே போதும் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன இவன் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுட்டோம் லவ் பண்ணுறான், நம்ம என்ன மாமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அன்பரசு. சரி விடுங்க மாப்பிள்ள, விஜய் என்ன நினைக்கிறானோ அவன் படி இருந்துக்கிட்டோம், நம்ம தேவையில்லாமல் தலையிட போய் தான் பிரச்சனை அதிகமாகுதுன்னு. என்ன மாமா ஒன்றும் புரியல, இவன் போகிறப்போ இது ரூட்டே என்ன நடக்க போகுதுன்னு தெரில அப்படி சொல்லிட்டு அவரும் புலம்புறாரு.